இங்கிலீஷில் வந்து நீட்ஸு வான்ட்ஸுன்னு 2 இருக்குது. அது எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. அதாவது அது தேவை, அது இருந்தால் தான் முடியுங்கிறது. இன்னொன்று விருப்பம், இது 2த்துக்கும் உண்டானது. இதுதான் அது இங்கிலீஷ் சொல்லியிருப்பாங்க. இது எனக்கு அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் போனது தான் தெரிஞ்சுது. அப்படின்னு என்னென்னா அது அது எனக்கு என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, தண்ணி தாகமாக இருக்குது, அதுக்கு வந்து இல்லை தண்ணி தாகமாக இல்லை, தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், எது வேணாம். ஆனால் எது மேலே சூழ்நிலையில் தண்ணி கூட குடிக்கலாம். இது 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 தேவை, அடிப்படை. கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கணுங்கிறது விருப்பம். இது 2த்துக்கு இருக்கிற வித்தியாசம்தான். எனக்கு எப்படி தேவையே ஆசையாக மாறுச்சுன்னா, லக்கி பாஸ்கர்னு ஒரு படைப்பு வந்துச்சு, பார்த்தேன். அதில் அந்த சின்ன பையனுக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு வருஷம் ஃபுல்லாக ஒரே ட்ரெஸ் தான் போடுறேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே ட்ரெஸ் தான் போடுறேன்னு. அதே மாதிரி சூழ்நிலை தான் எனக்கு. அந்த மாதிரி தான் அடிப்படை தேவையே ஆசையாக மாறிடுச்சு. எப்படி அதை புரிய வைக்கிறது? மெய்யழகனில் சூப்பராக சொல்லியிருப்பான். எனக்கு புது ட்ரெஸ் போடுற வாசனை பிடிக்கும், புது ட்ரெஸ்ஸு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். எல்லோரும் போட்டுட்டு கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுக்குவேன், செருப்பு இல்லாமல் தான் இருப்பேன், யாருமே சொந்த பந்தம் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுதான் சூழ்நிலை. எனக்கு ட்ரெஸ்ஸுங்கிறதே தேவையாக இருந்துச்சு. அதில் இந்த ட்ரெஸ் தான் போடணுங்கிறதே நான் அதான் ட்ரெஸ்ஸு போடுறதே தேவை தான். அது அந்த இதையே ட்ரெஸ்ஸே முடியாதாக்கிறது தான் ஆசையாக மாறி போச்சு. அது என்ன பண்ணுறது, சூழ்நிலை, அவ்வளோதான். எப்பட்றா தேவை ஆசையாக மாறும் அப்படின்னு கேட்டேன். இதுதான் காரணம். இந்த வீடியோ வேணால் அனுப்பி விட்றேன். சின்ன வயசுலேருந்தே புது சட்டை மேலே ஒரு இது தான், அந்த வாசம் இருக்கே, அது நானா சம்பாதிக்கிற வரைக்கும் புது சட்டையே போட்டதில்லை தான். யாராவது பழசை கொடுப்பாங்க, அதை போட்டுக்க வேண்டியதுதான். காலில் செருப்பு வேற இருக்காதா, அதனாலே எங்கள் சொந்தத்தை எங்களை பெருசாக சேர்த்துக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பசங்களோட கூட சேர்ந்து விளையாட விட மாட்டாங்க. எங்கள் அப்பா எங்க தெருவில் பார்த்தா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவாங்க. அந்த வயசில் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். யாரையும் குத்த சொல்றதுக்குள்ள தான், எல்லாரும் வகையில் நல்லவங்க தான். எல்லாம் அந்த பாலா போன பணம் பண்ற வேலை.